ஒரு இதை ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கல்ல அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லேயே அறிக்கை வரும் பார்த்துருக்கீங்களா? முன்னாடிலாம் வந்து என் படத்தை போட்டு என்னை மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதா இருக்கு. நான் தான் என்டிகேவோட டெய்லர் லாயர் டிவிஷன், மன்னிக்கணும், நான் தான் நாத்தாக்காவோட தையல்கார வழக்கறிஞர் பிரிவு. ஐயோ, எத்தனை தடவை ஸ்கிரிப்டை படிச்சாலும் மறந்து போயிருது. நான் தான் உண்மையான தையல்கார வழக்கறிஞர் பிரிவு. ஃபேக் ஐடி இல்ல, நான் ஃபேக் இல்ல. எங்க என்டிகேவை எப்படி ஒரு முட்டு சண்டையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கடா டேய். ஐயா, எல்லா ஊடகங்களும் மன்னிச்சுக்கங்க, இந்த டேய்னு சொன்னது வெளியே இருக்கிற ஊடகங்கள் இல்ல, எங்களுக்குள்ளேயே இருக்கிற ஊடகங்களை பத்தி சொன்னேன். ஊடகங்களை மட்டும் இல்ல, என் தம்பிகளையும் என் உறவுகளையும் என் சிறகுகளையும் எல்லா கலையும் தான் சொன்னேன். இப்படி எல்லா மிச்ச எச்ச கலையும் தான் நான் சொன்னேன். அதனால தயவு செய்து யாரும் நாங்க உங்களை சொன்னதா நினைச்சிடாதீங்க. என்ன ஆர்ட் டைரக்டரு, அட்மாஸ்பியர் ஃபுல்லா நூலு தான் இருக்கு, வக்கீலுக்கான நூலை காணோம். இங்க இருக்கு. இப்போ ஒத்துக்கங்க, நான் தான் வக்கீல். இது என் கையை மறைக்குதாமா, கொஞ்சம் தள்ளி விட்டுறேன். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு எப்பவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நல்லா நினைக்காதீங்க. எங்களுக்கு எப்பவுமே வளவளம் கொல தான். இன்னைக்கு நான் தான் வெட்டினேன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் வெட்டினது ஃபேக்குன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எங்களுக்குள்ள அவ்வளவு ஃபேக் வச்சிருக்கோம் நாங்க. அப்ப யாரெல்லாம் உங்க கட்சியில ஃபேக்குன்னு கேக்குறீங்களா? யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா பேசினா அது ஒரிஜினலு, ஆஸ் யூஷுவல் பேசிட்டாங்கன்னா அது ஃபேக்கு. இது என் தலைமையில் இருக்க சீமான் முதல் கட்சியில் இருக்க சின்ன பையன் வரையும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். எங்கள் கட்சியில் எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான். ஏதோ பேசுனா ஒரிஜினல், எப்பவும் போல பேசுனா ஃபேக். சரிங்க, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா? அப்போ இது வரைக்கும் பேசுனது, இவ்வளோ நேரம் பேசுனது ஒரிஜினல்ங்க. இனிமே நான் தான் என்டிகேவோட டெய்லர் வழக்கறிஞர் டிவிஷன். இப்போ முந்தா நேத்து ஒரு பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை? அந்த போலீஸ் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? வள்ளுவர் கூட்டத்துக்கு போனோம், வழக்கம் போல பேசிட்டோம், அது ஒரு குத்தமா? நாங்க கடந்த 3 வருஷமா இப்படித்தானே பேசிட்டு இருக்கோம். ஏன் சிஎம் எங்க மேல வழக்கு போடல? அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஏன் வழக்கு போடலன்னா இதெல்லாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இதை மேலே கேஸை போட்டால் மட்டும் என்ன சொல்லும்? ஐயோ, என் கருத்துக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லும். அப்புறம் சிஎம்முக்கெல்லாம் வேலை ஜாஸ்திங்க, இதை பார்த்துட்டு இருக்கிறதா வேலை. இப்படி எல்லாருமே எங்களை விட்டதுனால தலைமை நினைச்சுக்கிச்சு, ஓ நம்ம பேசுறதெல்லாம் கருத்து தான் நினைச்சுக்கிச்சு. என்ன விஜயலட்சுமி வந்தா மட்டும் எஸ் ஆயிருவாரு, அப்ப தெரியும் என்ன கருத்து பேசணும் அப்படிங்கிறது. இப்படி அங்க தப்பிச்சு இங்க தப்பிச்சு, அவங்கிட்ட தப்பிச்சு இவங்கிட்ட தப்பிச்சு, கடைசியில ஒரு அதிகாரி கிட்டே வந்து மாட்டிக்கிட்டாரு. அதிகாரி ஒண்ணுமே பண்ணலைங்க, என்ன பத்தி என்ன பேசுன அப்படின்னு மட்டும்தான் கேட்டாரு. என்ன பேசினாருன்னு சொல்லிட்டாருன்னா ஒரு பிரச்சனையுமே இல்ல, அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடலாம். மன்னிச்சிருங்க, இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு அப்புறம் தான் கேமராமேன் சொல்றாரு தலைக்கு பின்னாடி ஏதோ இது இருக்காமா, கொஞ்சம் தள்ளி வந்துக்கிறேன். பாத்தீங்களா, சீமானை பத்தி பேசினாலே ஃபேக்கு ஒரிஜினல்னு மாறி மாறி வருது. சரி, நம்ம போயிடலாம். சரிங்க, அதிகாரி அவர்களே ஆட்டத்தை ஃபுல்லா கழிச்சிடலாம். சீமான் உங்களை பத்தி பேசுனதெல்லாம் தப்பான்னு கேட்டா தப்பு தான். தம்பிகளா, இப்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க போறோம். அப்புறம் அந்த வக்கீல் கொடுத்தாரு பாத்தீங்களா 17 பக்கம் மன்னிப்பு கடிதம், அது அண்ணன் கொடுத்தது இல்ல. நம்ம அண்ணன் மாநில தலைமை டெய்லரை கூப்பிட்டுருக்காரு. அண்ணன் அந்த டெய்லரை கூப்பிட்டு மேல காலர் கிட்ட 2 இன்ச்சு வெட்டு, கை கிட்ட 2 இன்ச்சு வெட்டு, கீழே 3 இன்ச்சு வெட்டுன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன கோவத்துல இருந்தாலும் தெரியல, காலர் கிட்ட 4 இன்ச்சும், கை கிட்ட 8 இன்ச்சும், இடுப்பு கிட்ட 10 இன்ச்சும் வெட்டி வச்சுட்டாரு. கடைசியில போட்டு பார்த்தா தொலைன்னு அண்ணன் மாதிரியே லூசா இருக்கு. அப்புறம் கோவம் வருமா வராதா? அப்புறம் என்ன பண்றது? அதனால டெய்லரை மாத்திட்டோம், சாரி வக்கீலை மாத்திட்டோம். ஏன்னா நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் வெட்டியிருக்காரு டெய்லர் வக்கீல். கம்மி பண்ணதுக்கு அப்புறமும் தொலை லூஸ் ஆனதுக்கு காரணம் நீங்க தான். சட்டம் மட்டுமா லூஸு? நீயும் ஐயோ உன்னை சொல்லலைன்னு ஒன்று சொல்லவும் முடியாதுன்னு, இந்த மொத்த சட்டமும் இதுவும் சொல்லக்கூடாது. நான் தாக்காவோட வக்கீலோட நிலைமைய பார்த்தீங்களா? இதுக்கு நான் டெய்லராகவே இருந்து தொலைஞ்சிருப்பேன். இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருந்த என்டிகேவோட முன்னாள் டெய்லர் வக்கீல் பிரிவு தலைமையில் இருந்தார்ல, அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டோம். இப்படி ஒவ்வொரு தலைமையும் தனித்தனியா அனுப்புறதுக்கு மொத்தத்துக்கும் தலைமையா இருக்கிற சீமான் அனுப்பிடலான்னு மைண்ட் வாய்ஸ் தான் பேச முடியும். சத்தமா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தம்பிகளும் பாவம் மனசு உடஞ்சு போயிடுவாங்க. என்ன டிஎம்கே கைக்கூலி யூடியூபர்ஸ் உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமே, என்ன பண்றது? என்டிகே யூடியூபர்ஸ் இப்படியெல்லாம் மனசை தேர்த்திக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு கொஞ்சம் நஞ்சமாவா பேசுறாங்க,
ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம தான் பேசுறாங்க. வேணா சீமான் கிட்ட போய் கேட்டு பாருங்க, அண்ணன் இந்த நூலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. இது வெண்மை நிறமானது, வெண்மை நிறத்தால் ஆனது. இது 1.5 மக்கள் இலங்கை மக்களின் இரத்தத்தில் வடிந்து வந்தது. இந்த வெள்ளை கள்ளச்சாராயத்து கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்த வெள்ளை. இந்த வெண்மை என் இயற்கை, என் மண், என் வானம், என் பொழிகிறது, என் பூமி, என் விளைகிறது. உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் வெள்ளை நூலு? இப்படியே இதை பத்தியோ 1 மணி நேரம் பேசுவாரு. அண்ணன் பேச வர விஷயம் என்னமோ என் நூலு வெள்ளையா இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா அண்ணன் பேசுறது எல்லாமே இந்த 10 வருஷமா மனப்பாடம் பண்ணது. மொத்தமா 40 நிமிஷத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படியே மேடை ஏறி பின்னாடி இருக்கிற பேனரை பார்ப்பாரு, எதை பத்தி இன்னைக்கு அப்படின்னு, அதையும் உள்ள சேர்த்து அப்படியே ஒரு மணி நேரமா பேசுவாரு. இதையவே கேட்டுட்டு இருக்கிற தம்பிங்க சலிக்காம எத்தனை தடவை பேசினாலும் கேட்டு கை தட்டுவாங்க. இப்ப சொன்னல இது ஃபேக்கு, ஒரிஜினல் என்னன்னு சொல்லட்டுமா? கைத்தட்டல் வந்துகிட்டே இருக்கும், ஆனா கைகள் மாறிக்கிட்டே இருக்கும். முந்தானேத்து தட்டுவன் அவன் நேத்தே வெளியே போயிருப்பான், இன்னைக்கு தட்டுறவன் நாளைக்கு போயிடுவான். விவேக் சொல்லுவாரு புது புது அர்த்தங்கள்ல, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்னு. ஆனா என்டிகேல இன்னைக்கு தட்டினா நாளைக்கு காலி. இதுதான் ஒரிஜினலுங்க. பாத்தீங்களா, வெளியே போயிட்டேன். பேக் டு கண்டென்ட். சரி, ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லிடுங்க. எஸ்பி வருண்குமார் அனுப்பின நோட்டீஸ்க்கு நாங்க அனுப்பின 17 பக்கம் நோட்டீஸ் இருக்குல்லங்க, இல்ல அதாவது நாங்க அனுப்பிச்சதா சொல்லப்படுற அந்த 17 பக்கம் நோட்டீஸ் இருக்குல்லங்க, அது ஃபேக்கு. அது எப்படி ஃபேக்குன்னா, அது எங்க அண்ணன் சொன்ன அளவுக்கு நாங்க வெட்டவும் இல்லை எழுதவும் இல்லை. அது அண்ணன் சொன்ன அளவை தாண்டி, அதையும் தாண்டி அப்படியே கொஞ்சம் டீப்பா குணாகுகைக்குள்ள போயே ஒருத்தர் எழுதிட்டாரு. அதனால அது ஃபேக். இப்ப நான் சொல்றதா ஒரிஜினல். நாங்க அமிச்ச 17 பக்கத்துல 17 பக்கமும் கரெக்டுங்க. அந்த 17வது பக்கத்துல கடைசி லைன்ல கடைசி ஒரு புள்ளி வச்சிருப்போம், அது தப்புங்க. அதெல்லாம் அண்ணன் சொல்லலைங்க, அது வக்கீலே சொந்தமா போட்டுட்டாரு. அதனால அதை எடுத்துக்காதீங்க. அந்த ஃபுல் ஸ்டாப்பு கமா இதெல்லாம் வந்துட்டு அவரோட சொந்த கருத்து. அதாவது மானே தேனே பொன்மானே மிச்ச சொன்னதெல்லாம் தான் அண்ணன் சொன்னது. அதனால அந்த ஃபுல் ஸ்டாப்பு கமாலாம் எடுத்துட்டீங்கன்னா எப்படி வரும் தெரியுமா? நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சீங்க, அதுக்கு நான் பதில் தரதா நினைச்சு நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன் இல்லைங்க, அந்த வக்கீல் நோட்டீஸ் நான் அமிச்ச வக்கீல் நோட்டீஸ் இல்ல, வக்கீலே அமிச்ச வக்கீல் நோட்டீஸ். அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்ச வக்கீல நான் என்னோட வக்கீல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டேன். இப்ப என்னோட வக்கீலா இருந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்ச வக்கீல் வெளியே போனதுனால நான் அனுப்பிச்சதா சொல்ற வக்கீல் நோட்டீஸ் அது ஒரிஜினல் கிடையாது. சரி, இப்போ ஒருத்தர் பேசியிருக்காருல, இது ஒரிஜினலான்னு கேக்குறீங்களா? இத நாளைக்கு இன்னொரு வக்கீல் தான் சொல்லுவாரு, நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்றதுலேயே ஏதாவது தப்ப கண்டுபிடிச்சு இந்த பெரியார் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சாத்துன்னு சாத்துறாங்க சார். முந்தியாச்சும் அதர்மம்னு ஒரு தம்பி, யூடியூப் ரூட்டஸ்ன்னு ஒரு தம்பி நம்மளை வெஞ்சம் வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, 2 பேர் தானே நினைச்சு விட்டா அமெரிக்கால இருந்து ஒரு பொண்ணு, ஜப்பான்ல இருந்து ஒரு தம்பி, யூரோப்ல இருந்த ஒரு தம்பின்னு, அதுபோக தமிழ்நாட்டிலேயே சில தம்பி தங்கச்சிங்க பட்டைய கலப்புறாங்க. இவங்க கூட வேற எங்க முன்னாள் தம்பிகளும் 5-6 பேர் சேர்ந்துடுறாங்க சார். எல்லாரும் அடிக்கிறதுனால தாங்க முடியல சார். அதனால இது ஒரிஜினலா ஃபேக்கா அப்படிங்கறத அவங்களோட யூடியூப்பை பார்த்து தான் நானே சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வக்கீல் நோட்டீஸை பத்தி டெய்லர் வக்கீல் பிரிவு புது தலைவராகிய நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். இப்ப நான் பேசினது ஒரிஜினலா ஃபேக்கா அப்படிங்கறது நான் சொல்லவே முடியாது. நாளைக்கு காலையில பெரியார் சேனல் பேசுறத வச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, இது ஒரிஜினலா ஃபேக்கான்னு தெரிஞ்சு போயிடும். நீங்க ஒரிஜினலா இருக்கிறதும் ஃபேக்கா இருக்கிறதும் உங்க கையில இல்லைங்க, உங்க வாயில தான் இருக்கு. உண்மையை பேசுனீங்கன்னா உண்மையா இருக்கிற நீங்க ஒரிஜினல், உண்மையை பேசாம போயிட்டீங்கன்னா உண்மையா இருக்கிற நீங்க ஃபேக் ஆயிருவீங்க. ஏன் இந்த வீடியோல இப்படி குழப்பி பேசுற அப்படின்னு தானே பாக்குறீங்க. நான் என்னங்க பண்றது, நான் தான் என்டிகேவோட டெய்லர் வக்கீல் பிரிவு தலைமையில அப்படிதான் இருக்கும். இப்படிதான் பேசி ஆகணும். என்னோட ஸ்கிரிப்ட் ரைட்டரும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.